முடிச்சு தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாமு என் மாமு ஏதேதோ ஆயாச்சோ அட 5 நிமிஷத்தில் இருந்த இன்பமும் மறந்து போயாச்சோ நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே. ஆரம்பத்துல இருந்தே உங்க அண்ணனுக்கு இதுல துளி கூட இஷ்டம் இல்லைன்னு தெரியுதுமா. அதனால இது விஷயமா இனி என்கிட்ட பேசாதமா. தயவு செஞ்சு நீ கிளம்பலாம். இந்த கல்யாணம் நடக்கணும்னு குடும்பத்தை கூட ஒதுக்கி வச்சுட்டு நான் பட்ட கஷ்டம் அந்த அம்பாளுக்கு தான் தெரியும். மிஸ்டர் சிவா, மேடம் முரளி எங்க? 11 மணி ஆக போகுது. மேடம் முரளிக்கு உடம்பு சரியில்லை, லீவ் லெட்டர் டேபிள்ல வச்சிருக்கேன். மிஸ்டர் முரளி கிட்ட நான் தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தேன், இந்த ஆடிட்டிங் டைம்ல எந்த லீவும் எடுக்க கூடாதுன்னு. இப்ப அவரோட ஃபைல்ல ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னா யார் எக்ஸ்பிளைன் பண்றது? இவ்வளோண்டு லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வந்துட்டு அப்படியே டெய்லி பேக் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? உங்க வீட்டுக்கு விருந்துக்கெல்லாம் கூட மாட்டீங்களா? ஐயோ கண்டிப்பா சார், நீங்க சொல்லுங்க, ஏற்பாடு பண்ணிடலாம். கண்டிப்பா, வெரி சூன் வெல்கம். சரி, நான் போயிட்டு வந்தேன். நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏன் என் முகத்தை பார்த்து பேசுறத அவாய்ட் பண்றீங்க? சச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், அவ்வளோதான். இந்தாங்க. என்னது இது? நான் உங்ககிட்ட இது வரைக்கும் வாங்கின பணம். இப்போ இதுக்கு என்ன அவசரம்? அதுவும் இந்த மத்தியான வெயில்ல வீடு தேடி வந்து கொடுக்கறதுக்கு? உங்ககிட்ட கடனா தானே வாங்கினேன், என்னைக்கா இருந்தாலும் திருப்பி கொடுத்து தானே ஆகணும். உங்ககிட்ட அவசரத்துக்காக கடன் வாங்கினேன், இன்னைக்கு எனக்கு பணம் கிடைச்சிருச்சு. என்கிட்ட இருந்தா செலவாயிடும், அதான் உங்களை நேர்லயே பார்த்து கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன். நமக்குள்ள பணம் ஒரு விஷயமா இருக்கக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. வேண்டான்னு சொல்லாதீங்க, நீங்க சொன்ன மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். நமக்குள்ள பணங்கிற விஷயம் என்னைக்கும் பெருசா இல்லைனாலும் பிரச்சனையே வந்துடக்கூடாதுல்ல. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் எல்லாத்துக்கும் எதுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. நான் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்றேன்னு யாருக்கும் எனக்கு கூட தோணிடக்கூடாதுல்ல. அதான் தேங்க்ஸ் முரளி. எனக்கு டைம் ஆயிடுச்சு, காலேஜ்ல 4 மணிக்கு எனக்கு யூனிட் டெஸ்ட் இருக்கு, நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போலாமே? இல்ல, பசிக்கல. சரி, நான் கிளம்புறேன். சார், ஒரு 5 நிமிஷம் உள்ள வந்து காஃபி சாப்பிட்டு போங்க. எங்க அம்மா ரொம்ப நல்லா காஃபி போடுவாங்க. இல்ல இல்ல, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகி போச்சு. ஹோட்டல்ல சாப்பிட்டதே ஃபுல்லா இருக்கு, நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். இருங்க, இதோ இவர் என் அப்பா விஸ்வநாதன். ஹலோ சார், நைஸ் மீட் யூ. அது என் தங்கச்சி விஜய். வணக்கம். இவர் டெல்லியில இருந்து எங்க பேங்க்குக்கு ஆடிட்டிங் வந்திருக்காரு, மிஸ்டர் விவேக். நைஸ் டு மீட் யூ ஜென்டில்மேன், வெல்கம். நான் இம்போர்ட் காசு பிசினஸ் பண்ணும்போது டெல்லிக்கு அடிக்கடி வருவேன். அங்க பாலிகா பஜார்ல ரத்தலால் சேட்டு அவர் பங்களால தான் தங்குவேன். விண்டர்ல -2 டிகிரி வரைக்கும் போகுமே. ஏங்க வந்தவங்கள வாசல்லே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க தம்பி, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போலாம்.
ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இன்னைக்கு எதுவும் வேண்டாம். இல்ல வீட்டுக்கு வந்துட்டு காஃபி கூட குடிக்காம போனா எப்படி? எங்களுக்காக இல்லைனாலும் சுஜாதாவுக்காகவாவது ஒரு வாய் குடிச்சிட்டு தான் போகணும். சுஜாதாக்காக இல்லை, உங்களுக்காக கண்டிப்பாக நான் சாப்பிட வரேன். ஆனால் இன்னைக்கு இல்லை ஆண்டி. நீங்கள் உபசரிக்கிற விதத்தை பார்த்தா எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. கண்டிப்பாக இன்னொரு நாள் டெல்லி போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கையால் காஃபி சாப்பிட்டு தான் நான் ஃப்ளைட் ஏறுவேன். போதுமா? சந்தோஷம் தம்பி. ஆனா ஒரு சின்ன சேஞ்ச். என் கையால உங்களுக்கு நல்ல சாப்பாடு போடணும். அதுக்கு நீங்க சம்மதிச்சாதான் நான் உங்களை இப்ப போக விடுவேன். ஆமா சார், கண்டிப்பா வரணும். கவலையே படாதீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்காக கொஞ்சம், அம்மாக்காக கொஞ்சம் கண்டிப்பாக வரேன். அக்கா. சார், நான் சொன்னனே என் தம்பி பிரகாஷ் Hello, sir. பிடெக் முடிச்சிருக்கான். Hi, Prakash. கேம்பஸ் Nice இன்டர்வியூ meeting you. போயிட்டு இருக்கான். இவனோட வேலை விஷயமா தான் அவங்க கிட்ட பேசலாம்னு இருந்தேன். டெல்லியில் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் எனி டைம் எனி ஹெல்ப் என்ன கேளுங்க. டெஃபினட்டாக நான் பண்ணி தரேன். ஓகே சார். பை த வே, பிடெக் நீங்கள் மெக்கானிக்கலா இல்லை எலக்ட்ரானிக்கா? மெக்கானிக்கல் சார். ஓ, வெரி குட். கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னும் 5 இயர்ஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தான் எக்கச்சக்க டிமாண்ட் வரப்போகுது. இங்கே மட்டும் இல்லை, அக்ராஸ் த வேர்ல்டில். ஏன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கண்ணா பின்னான்னு பூம் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஐ திங்க் ஐ எம் போரிங் யூ பீப்புள். எனக்கும் லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். எனிவேஸ், நைஸ் மீட்டிங் யூ சார். ஓகே, see you. நைஸ் மீட்டிங் யூ பிரகாஷ். வர சொல்லுதா? வரேன். வாங்க. வாங்க. பாய். அண்ணே, சரி வாங்க ரமேஷ். என்ன இந்த நேரத்துல? ஒரு நிமிஷம் உட்காருங்க, கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னண்ணா உடம்பு முடியலையாமே? அக்கா ஃபோன் பண்ணாங்க. எல்லாம் கண் திருஷ்டி தான். அன்னைக்கு உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டப்பவே சாப்பிட வச்சு திருஷ்டி எல்லாம் சுத்தி போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ பரபரன்னு கிளம்புனதுல எல்லாமே மறந்து போச்சு. கொஞ்சம் முன்னாடியே வரணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இவர் சைட்ல வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி, டாக்டர் கிட்ட காட்டினியா? என்ன சொன்னாரு? மருந்துல வாங்கிட்டியா? அவசரப்படாத, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அலைச்சல் ஜாஸ்தி ஆனதுனால கொஞ்சம் பாடி பெயினும் ஃபீவர், அவ்வளவுதான். என்ன முரளி, பர்த்டே எதுமா இப்படி படுக்க போட்டுச்சு? கண்டிப்பா திருஷ்டியா தான் இருக்கும். இப்போ கொஞ்சமாவது பரவாயில்லையா? எதுக்கு இப்படி வீட்டுல உட்காந்து தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? பேசாம ஒரு வாரம் எங்க வீட்டுல வந்து தங்கிக்கோங்க. அங்க இருந்து கூட ஆபீஸ் போய்க்கலாம். ஏய் அர்ச்சனா, நீ போய் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வை. உன் அண்ணனை கேட்டா வேணாம் தான் சொல்லுவாரு. போ. சரிங்க. ஏய், ஒரு நிமிஷம் இரு. அண்ணா, ரமேஷ், என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை. ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஆஃபீஸில் ஆடிட்டிங்காக லேட் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணதால கொஞ்சம் உடம்பு அலண்டுருச்சு. அதுக்காக ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் ஆஃபீஸ்லேருந்து 2 நாள் லீவ் போட்டிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. சமாளிக்க முடியலன்னா நானே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேனா? எப்படியும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இருங்க, சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லணும். ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்ன சட்னி இது? ரொம்ப சிம்பிள் ரமேஷ். 4-5 பூண்டு இடித்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லெண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். அவ்வளோதான். இட்லிக்கும் தோசைக்கும் தொட்டுக்க சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் போடவா? இல்ல பரவாயில்ல முரளி, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க ரமேஷ். நீயும் சாப்பிடுமா? இல்ல, அவ இப்பதான் ராகி உப்புமா சாப்பிட்டு முடிச்சா. பரவாயில்லைங்க, ஒரே ஒரு தோசை சாப்பிடட்டும். இங்கே வந்துட்டு சாப்பிடாம போனால் என் மனசு கஷ்டமாக இருக்கும். அப்புறம்னா பிருந்தாக்கா போன்ல பொண்ணு விஷயத்த சொன்னா. அந்த பொண்ணு நல்ல மாதிரி தான் இருக்கு. அப்படியே வேண்டான்னு பிடிவாதம் பிடிக்கிற. அப்புறம் முகமே சரியில்லை. 10 நாள் டைஃபாய்டுல படுத்த மாதிரி இருக்க. வேற ஏதாவது பிரச்சனையாண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. முரளி, வாடா. டேய் என்னடா உடம்பு சரியில்லாம தனியா கஷ்டப்படுவேன்னு கசாயம் ரெடி பண்ணிட்டு வந்தா, நீ ஃபேமிலியோட பிக்னிக் போற மாதிரி தோசை, அது என்ன பூண்டு சட்னியா? யா, பேஷ் பேஷ். ஐயர் பையனுக்கு குண்டூர் பொண்ணு காம்பினேஷன் மாதிரி ஜமாய்க்கிற. வாங்க சார், எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். தோசை சாப்பிடுறீங்களா? நோ, டைம் என்னாச்சு? டயட்ல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். 9 மணிக்கு மேல சாப்பிடுறதே இல்ல. அப்புறம் வெயிட் போட்டுரும். கேட்டுக்கோ அர்ச்சனா. அண்ணா, உங்களை இதெல்லாம் கேட்டாங்களா? தோசை வேணுமான்னு கேட்டா வேணும் வேண்டான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு பெரிய இது மாதிரி. என்னடா உள்ளூர் புரட்சி வெடிக்கும் போல இருக்கு. உனக்கு வாய்தாண்டா சத்ரு. சரிப்பா. ரமேஷ், எப்படி போய்கிட்டு இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் எல்லாம்? லாஸ்ட் 2 வருஷத்துக்கு இப்போ எவ்வளவு ரிலீஃபா இருக்கு சார். மக்கள் இப்பதான் வாங்குறதுல கொஞ்சமாவது அக்கறை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிடுச்சு.
நல்ல ஸ்டாண்டர்ட்ல கட்டணும்னா கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக தான் ஆகும். என்ன இந்த இன்சிடென்ட் நடந்தனால கொஞ்சம் கெடுபிடி ஜாஸ்தியா இருக்கும். திருட்டுக்கு உடந்தையா இருக்கிறவனே திருட்டை கண்டுபிடிக்க சொன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். ஹே அர்ச்சனா, நம்ம கிளம்பலாமா? அண்ணா, எந்த பொண்ணுன்னு இல்ல, வேற ஏதாவது பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு. இல்ல நாங்க 3 பேரும் பார்த்து சொல்றோம். அண்ணா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் எங்களுக்கு வேணும். நீ தனியா கஷ்டப்படுறத எங்களால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. சரிம்மா, கொஞ்ச நாள் டைம் கொடு. லோன் விஷயம் செட்டில் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் எனக்காக பொண்ணு பார்க்கறத ஆரம்பிங்க. என்ன வர்ற பொண்ணுக்கு நம்மளை பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிற பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும். நீங்க 3 பேரும் எப்பவும் போல இப்படி வந்துட்டு போற மாதிரி அவ நடந்துக்கணும். அவ்வளவுதான். இதை பிருந்தா புரிஞ்சிக்காம அவசரப்பட்டுட்டு இருக்கா. டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. இருண்ணா, நான் வச்சிடுறேன். பார்க்கலாம் ரமேஷ். சரி. பை பை. டேய் முரளி, ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தா கொண்டு வாயேன். அப்படியே ஃப்ரிட்ஜ்ல இருந்து சில்லுன்னு ஒரு கிளாஸ் வாட்டரும் கொண்டு வாயேன். டேய், கஷாயத்துக்கு எதுக்குடா ஐஸ் வாட்டரும் ஸ்நாக்ஸும்? இத கசாயம் நினைச்சா கசாயம், பிராண்டின்னு நினைச்சா பிராண்டி. அட பாவி, ஏதோ நிஜமாவே ஃப்ரெண்டுக்காக ஃபீல் பண்ணி கஷாயத்தை கொண்டு வருவேன்னு நினைச்சா சரியான 420 டா நீ. டேய், உனக்கா என் ஒய்ஃப் கிட்ட கசாயம் போட சொன்னேன். அவ ப்ரிப்பேர் பண்ணதும் அதை பிளாஸ்க்ல ஊத்துற மாதிரி நைஸா இதை ஊத்தி கொண்டு வந்துட்டேன். வேணும்னா அதை நாளைக்கு பேங்க் கொண்டு வரேன். ஏன் முரளி, நீ ஏன் இதை கசாயம் நினைச்சு சாப்பிடக்கூடாது? டேய், என்ன கொலகாரனா மாத்திராத. உனக்கு என்ன வேணும்னாலும் நீயே போய் எடுத்துக்கோ. மேற்கொண்டு ஏதாவது பேசினா வைஃபுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். ஆள விடுறா சாமி. எந்த பொண்ணுன்னு இல்ல, வேற ஏதாவது பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு. இல்ல நாங்க 3 பேரும் பார்த்து சொல்றோம். அண்ணா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் எங்களுக்கு வேணும். Sujata, what a pleasant surprise. Mama. ஆண்டி, ஷோ எல்லாரும் சொல்லி சொல்லி எனக்கு அப்படியே வந்துருச்சு. உட்காருமா. சுஜாதா வந்திருக்கா? தெரியும். எப்படி தெரியும்? நீ கிச்சன்ல இருக்க. நான் சொன்னதை வச்சு நீங்க சொல்லலனாலும் வந்திருக்கிறது சுஜாதா தான் எனக்கு நல்லா தெரியும். என்ன அவளை வர சொன்னதே நான் தானே. ஆனாலும் சுஜாதாவை சும்மா சொல்லக்கூடாது. பங்க்சுவாலிட்டினா அது சுஜாதா தான். சுஜாதாவை அடிச்சுக்கவே முடியாது. அதை அப்ரிஷியேட் பண்றதுக்காக தான் நானே பண்ண உனக்கு இந்த ஸ்பெஷல் சூப். தேங்க் யூ. தேங்க் யூ. ஆண்டி, இது என்ன சூப்? யாருக்கு தெரியும்? இன்னைக்கு தான் புதுசா ட்ரை பண்ணேன். டேஸ்ட் பண்ணிட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. பிடிச்சிருந்தா உன் பேரையே வச்சிடுறேன் இந்த சூப்புக்கு, சுஜா சூப்னு. சைனீஸ் சூப் நினைச்சிட்டு போறாங்க. உங்களை யாராவது கேட்டாங்களா? இந்த கமெண்ட் எல்லாம் அடிக்க கூடாது. லேடிஸ் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும் போது காதும் கேட்க கூடாது, வாயும் பேசக்கூடாது. புரியுதா? ஆண்டி, பாவம் அங்கிள், விட்டுருங்களேன். ஆமா, உங்களுக்கு குக்கிங்ல இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது? பொதுவாவே வர்க்கிங் விமன்கெல்லாம் கிச்சன் பக்கம் போகவே பிடிக்காதே. பிடிக்கிறது பிடிக்காதெல்லாம் அவங்கவுங்க மனசை பொறுத்தது. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எதையுமே இன்வால்மெண்டோட ரசிச்சு பண்ணணும். இப்ப நீ என்ன பண்ற? எனக்காக சொல்லாம இத டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லு. கமான் கமான் கமான். இப்ப நீ என்ன பண்ற? எனக்காக சொல்லாம இத டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லு. கமான் கமான் கமான். ஆண்டி, நான் பயந்து தான் டேஸ்ட் பண்ணேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா இருக்கு.
ஐ ரியலி லைக் இட். யம்மி. அப்படியா? அப்ப சுஜா சூப்னு பேர் வச்சிரவா? ஜி டிவில வருது குக்கிங் ப்ரோக்ராம். அந்த மாமிக்கு அப்பப்ப நான் தான் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், சைனீஸ், அது இதுன்னு எல்லாம். நிஜமாவா ஆண்டி? இப்ப நம்புறியா? நான் எதுக்கு கொஞ்சம் நகர்ந்தே உட்காந்துக்கிறேன். அடுத்த ரியாக்ஷனுக்கு நீ என்ன பண்ண போறேன்னு யாருக்கு தெரியும்? அடுத்த ரியாக்ஷனா? நைட்டு சாப்பாட்டுக்கு வருவீங்கல்ல, அப்ப காட்டுறேன். ஆண்டி, நானும் நீங்க சொன்ன மாதிரியே சீரியஸா நல்லா சமைக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனா எதுவுமே சரியா வரல. அதான் எல்லாம் அரைகுறையா அப்படியே நின்னு போச்சு. கவலையே படாத. உன்னை எதுக்காக இங்க வர சொன்னேன்னு நினைக்கிற? பயப்படாத. இங்க குக்கிங் டெஸ்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா உன்னை கல்யாணத்துக்கு ரெடி பண்ற எல்லா வேலையும் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சரி சரி, டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம். ஓகே. நீங்க எங்க எந்திருக்கீங்க? நீ வெளியில கிளம்பலாம்னு சொன்னேல்ல, இந்த ட்ரெஸ்லயே நான் ஸ்மார்ட்டா தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரெஸ் பண்ணிட்டு வரட்டுமா? நானும் சுஜாதாவும் கொஞ்சம் வெளியே போறோம். எங்க போறோம், என்னெல்லாம் வாங்க போறோம், என்ன பண்ண போறோங்கிறதெல்லாம் சீக்ரெட். சோ நான் வர வரைக்கும் சுஜாதா கிட்ட பிளேடு போடாம அவகிட்ட கொஞ்சம் அளவா பேசிக்கிட்டு இருங்க. நான் அதோ வரேன். ஏமா எங்க போறீங்க? ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிறாளே. சீரியஸா எனக்கு ஒண்ணும் தெரியாது அங்கிள். சண்டே மறக்காம வந்துருன்னு சொன்னாங்க, நான் வந்துட்டேன். மூவியா இருக்குமா, பியூட்டி பார்லரா இருக்குமா? போதும், உங்க ஷெர்லாக் ஹோம்ஸ் வேலையெல்லாம் போதும். வா சுஜாதா. ஆமா, நீ எப்போதும் வர ஆட்டோல தானே வந்திருக்க? அப்பாடா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவரோட பிக்கல் பிடுங்கல் இல்லாம என்னோட ஃப்ரெண்டோட ஜாலியா வெளியே போறேன். வா போலாம். கம். जा रही हो बसंती? जाओ. अंकिर, मेरे पास आना होगा. ஓஹோ, என்ன சொல்றாரு? அது ஒண்ணு இல்ல, பர்ஸ் பூரா பணம் வச்சிருக்க, அது தீர்ற வரைக்கும் ஷாப்பிங் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. பத்மாஷ் நீங்க. ஐயோ, சொல்லுங்க ஆண்டி, எங்க போறோம்? இத பாரு சுஜாதா, நம்ம எங்க போறோங்கிறது முக்கியம் இல்ல, போய் என்ன பண்ண போறோங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷோ, ஹிச்காக் படம் மாதிரி இருக்கு. இவ்ளோ சஸ்பென்ஸ் வைக்கிறீங்களே. இத பாரு, சஸ்பென்ஸும் இல்ல, சப்போர்ட்டாவும் இல்ல. உன்னோட ஆசை என்ன? அப்பப்ப நீ ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கியே, அதானே? என்ன வெக்கமா? கல்யாணம் தானே பண்ணிக்க போற, ஆளை வச்சு யாராவது கடத்த போற? இந்த பாரு, நான் முடிவு பண்ணிட்டேன், உனக்கு கூடிய சீக்கிரம் டும் டும் பண்ணி வைக்கிறதா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்ன நிறைய மாத்தணும், நீயும் நிறைய மாறணும். அதுக்கு தான் இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்க போறேன். இனிமே ஒவ்வொன்னா நடக்கும் போது நீயே புரிஞ்சுக்குவ. இந்தாப்பா, நீ ஏன் திரும்பி திரும்பி இங்க பாத்துக்கிட்டு இருக்க? ரோடு முன்னாடி இருக்கு, ரோட பார்த்து நேரா போ, அங்க பார்த்து ஓட்டு. இப்படி போட்டு அடிக்கிறாங்க, இத கேக்குறது யாருமே இல்ல. ஐயோ, யாராவது வாங்கல. ஐயோ, யாராவது வாங்கல. எப்பா நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஆமா, இத பாரு, உன்னை கேக்கனே இல்ல நிறுத்துன்னு சொன்னா நீ அசோக் நகர்ல கொண்டு போய் நிறுத்துற. நிறுத்து. என்ன சுஜாதா, நீ கீழ இறங்கு. ஆண்டி, என்ன இது நடு ரோட்ல? நீ இறங்கு சொல்றேன். ஆண்டி, அங்க பாத்தியில ஃபேமிலி ஃபைட் லைவா நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு பேர் நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வா, நாமளும் போய் பார்க்கலாம். ஐயோ, யாரோ சண்டை போடுறத நாமே போய் பார்க்கணும். நீ என்ன யாரோ சண்டை போறான்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்ட? குடும்ப சண்டை சுஜாதா. தமிழ்நாட்டுல எத்தனை லட்சம் பேரு இத சீரியலா தினம் தினம் வேற வேற டிவில பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ வா. பொம்பளை அடிக்கிறா பொறுக்கி ராஸ்கல். அம்மாவா? கும்பிடுறது பெருமாளை, இடிக்கிறது ஈஸ்வரன் கோயிலையா? இடியட், செருப்பு பியம். படம் எடுக்கிறியா? படம் வா 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 வா, இப்படி வந்து எடு. கிளியரா இருக்கா? இப்ப எடு.
ம்.